ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸில் ஒரு சில விஷயத்தை பார்த்துருப்போம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், வியட்டாஸ் ஃபார்முலாவில் நம்ம எப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக போடுறது, சிக்மா 1னா என்ன, சிக்மா 2னா என்னது, ஃபார் ஒரு டேர்ம் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிச்சுன்னா அதுக்கு எப்படின்னு பார்த்தோம். அதோட ஈக்குவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோமா, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் நான் சிக்மா 2ன்னு எடுத்திருக்கேன். அதுதான் ஈக்குவேஷனாகவே நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுவே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் இப்போ ஒரு பவரில் எனக்கு 4 இருக்குது, எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்க ஒரு ஈக்குவேஷனுக்கு நான் எடுத்தேன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மொத்தமாக 4ஆக பிரிச்சுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துப்பேன், செகண்ட் ரூட்டை பீட்டா, தேர்ட் ரூட்டை காமா, ஃபோர்த் ரூட்டை டெல்டான்னு சொல்லிட்டு 4 ரூட்டை எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு என்னது, எனக்கு எப்போவும் போல் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஃபஸ்ட்டு எனக்கு என்னது, எப்பவும் போல் எனக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்டோட எனக்கு ஆன்சர் என்னது, செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் அதுதான் போட்டிருக்கோம். சரி, செகண்ட் என்னது, சிக்மா 2. சிக்மா 2ன்னு இருக்கிறது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்மா 2ன்னு இருக்கிறது இங்கே என்னது, எனக்கு இருக்கிற மொத்தம் 4 ரூட்ஸை நான் 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண நான் எப்படி பண்ணலாம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு காமா, ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ரூட்ஸையும் நான் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணனா தேர்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி சிக்மா 3ன்னு இருக்கிறது என்னது, இருக்கிற 4 ரூட்ஸை நான் மூணா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது. அப்படி பண்ணனா எனக்கு எப்படி வரும், ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா டெல்டா இந்த மாதிரி வருதா. நெக்ஸ்ட்டு பீட்டா காமா டெல்டா இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 கிடைக்கிது. அது 3த்தையும் ஆட் பண்ணி எனக்கு வர ஆன்சர் என்னன்னா ஃபோர்த்து டேர்மோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன மறக்கக்கூடாது, மேலே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து எப்போவுமே மறக்கவே கூடாது. அதை தான் ஆல்டர்னேட்டிவாக போட்டு ஃபஸ்ட் டேர்முக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் டேர்முக்கு மைனஸு, தேர்ட் டேர்முக்கு ப்ளஸ்ஸு, ஃபோர்த் டேர்முக்கு மைனஸு, ஃபிஃப்த்து டேர்முக்கு ப்ளஸ்ஸு. இதுவே சிக்மா 4னா என்னது, இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதுதான் என்னது, லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இப்படி தான் ஒவ்வொரு ஈக்குவேஷன் பவரில் என்னவா வந்தாலும் நம்ம சிக்மா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம எக்ஸசைஸ் 1.1னையும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் 1.1க்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் தரவாக பார்த்துடலாம். இது தெரிஞ்சால் போதும். இந்த ஷார்ட்ஸோட ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக